லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் எழுதிய கடிதத்தில் திமுக ஆட்சியினால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏன் நான் இருக்குதே என்ன ஒன்றும் இல்லையே, ஒன்று ரெண்டு தவறு சொல்லக்கூடாது, எல்லாம் நல்லபடியாக இருக்குது, ஒரு இது இல்லை. மற்ற மாநிலத்தை பார்க்கும்போது தமிழ்நாடு சூப்பர். விஜய் அவர்கள் திமுக ஆட்சியில தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அவரே சொல்லுவோம்ல, அவங்கவுங்க அரசியல் மாதிரி நம்ம பொதுவாக பேசும்போது பொதுவாக தான் பேசணும். ஏன் நல்லாவே இருக்குமா, நல்லபடியாக இருக்குது. மற்ற மாநிலத்தை மற்ற ஒப்பிடும்போது தமிழ்நாடு சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் மற்ற மாநிலம் போனதில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நல்ல பாதுகாப்பு இருக்குது. இல்லை, எங்கேயோ போனால் ஜென்ஸ்லேருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை நல்லா சப்போர்ட். அதனால நான் வெளி மாநிலம்லாம் போனதில்லை. இங்கே இருக்கிற பாதுகாப்பு அங்கே கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, அதனால நான் போனதே இல்லை. அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரையில் அப்படியெல்லாம் இல்லை. நல்ல பாதுகாப்பு தான். ஏதாவது ஒன்றுனா போலீஸ்காரங்களோ எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. பொதுமக்கள் ஆட்டோக்காரங்க கூட எங்கேயாவது தெரியாத இடம் போயிட்டா கூட இங்கேருந்து இப்படின்னு வழிதான் சொல்கிறாங்க, நல்லதாக சொல்லி தராங்க. ஒன்றும் அப்படி எதுவும் தவறாக சொல்லி தரல. நல்ல பாதுகாப்பு தான் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் போதுமான பாதுகாப்பு பெண்களுக்கு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. திமுக அரசு அப்படிதான் பண்ணுறாங்களா? அப்படியெல்லாம் இல்லை. நானும் 2 பெண் குழந்தை இருக்கேன், நானும் பெண் தான். நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்படியெல்லாம் யாரும் எதுவும் பண்ணதில்லை. அது புதுசாக வரவங்க எப்பவுமே பழைய ஆளுங்களை போட்டு தள்ளுவாங்க தானே எல்லாருமே. இப்போ இல்லை, விஜய்னு கிடையாது, யார் ஃபுல்லாக உள்ளே வராங்களோ அவங்க ப்ரெசன்ட் பொலிட்டிஷனை குறை சொல்லுவாங்க தான். ஸோ யாருமே இந்த இடத்துல டிஎம்கே இருந்தால் சும்மா விட்டுருக்குமா? அவங்களும் போராடி இருப்பாங்களா? ஏடிஎம்கே பீரியடில் இந்த மாதிரி நடந்திருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? அவங்களும் தெருவுக்கு போராடி இருப்பாங்கல்ல. ஸோ எல்லாரையும் குறை சொல்லிட்டு தான் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது நெக்ஸ்ட்டு தான் நம்ம பார்க்கணும். எல்லா இடத்துலையுமே அந்த தப்பு நடக்கிறது இல்லை, ஒரு சில இடத்துல நடக்குது. ஒரு பெரிய ஒயிட் பேப்பரில் ஒரு கரும்புள்ளி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நிறைய விஷயம் நிறைய இருக்குது. நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்க தான் செய்கிறாங்க. இருக்கிறதுனால தான் இப்போ நாங்களாம் நல்லா தான் வளர்த்துருக்காங்க, நல்லா தான் இருக்கிறோம். இப்போ யாரையுமே குத்தம் சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு இடத்துல தப்பு நடக்கிறதுனா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் தான் பண்ணுறாங்க, இல்லை 4 பேர் 5 பேர் கூட்டு சேர்ந்து பண்ணுறாங்க. இதுக்கு மற்றவங்கள காரணம் சொல்ல முடியாது. இப்போ அரசை நம்ம எப்படி காரணம் சொல்ல முடியும்? ஒரு குடும்பத்தை பேஸ் பண்ணி ஒரு சமுதாயத்தையே எடை போகிறது தப்பு. அதே மாதிரி ஒரு அரசை ஒருத்தர் 2 பேர் செய்கிற தப்பை வச்சு அரசை குத்தம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அதுதான். விஜய் அவர்கள் கண்டிப்பாக சொன்னாரான்றது எனக்கு தெரியல. அப்படி சொல்லியிருக்காருன்னா அது விஜயோட கருத்தாக தான் இருக்கும். இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் விஜய் எனக்கு பிடிக்கும் தான், ஒரு ரசிகனாக பிடிக்கும். விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு வேளை சிஎம்மாக வந்தாலும் இந்த மாதிரி தப்பு நடக்காதுன்ட்டு உறுதியாக சொல்ல முடியுமா? யார் வந்தாலும் அங்கங்கே தப்பு நடக்க தான் செய்யும். அதுக்கு அரசை குத்தம் சொல்கிறது தப்பு. அதெல்லாம் சும்மா அது அரசியல் பண்ணுறது. அது நான் என்ன எந்த கட்சியும் இல்லை, நான் ஒரு பொது ஜனம் தான். அரசாங்கம் எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? அரசாங்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸ் கொடுக்க முடியாது. பப்ளிக்கில் நமக்கு சுய கட்டுப்பாடு இருக்கு இல்லையா? நமக்கு சுய கட்டுப்பாடு நம்ம அரசாங்கம் பொதுவாக தான் பண்ண முடியும். எல்லாருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் போலீஸ் துப்பாக்கி கொடுக்க முடியாது இல்லையா? நாம சில விஷயங்கள் நம்ம கடைப்பிடிக்கணும். அவர் அரசியல் பண்ணாருமா, அவர் வந்திருக்காருல்ல, இப்போ தான் அரசு வந்துரு. இவ்வளோலாம் ஏன் சொல்ல விஜய் சொல்ல? அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு ஸ்டேட்மெண்ட் விடணும் இல்லை. இப்போ இவ்வளோ நடிகராக இருந்தார்ல, இப்போ அரசியல்வாதி தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தனி மனிதன் நம்ம கூட சொல்லலாம். இப்போ விஜய் இவ்வளோ ஒரு தனி மனித பிரஜையாக இருந்தார்ல, ஒரு நடிகராக இருந்தார்ல, அவரையும் அரசாங்கத்தை பற்றி எதுவும் குறை சொல்லலை. இப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் ஏதாவது சொல்லணும்னு சொல்கிறார். அவரோட பார்ட் என்ன, ஏதாவது சொல்லணும்ல. இது சொல்லாமல் தான் ஏன் இதுவும் சொல்லலை, எந்த அறிகுறின்னு சொல்லுவாங்களா? அதுக்காக எல்லாமே அரசியல் தான். அது சொல்கிறவங்க சொல்கிறாங்கம்மா, ஆனால் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம கரெக்டாக இது பண்ணுறதில்ல. நம்ம லேடிஸுங்களும் சில பேர் நேரங்கட்ட நேரத்தில் இது பண்ணுறாங்க. அவங்களும் கண்ட்ரோலாக இருந்தாங்கன்னா எந்த இதுவும் இல்லை, தேவையில்லாத. ஜென்ஸுங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது, லேடிஸையும் குறை சொல்ல முடியாது. அவங்கவுங்க பாதுகாப்பாக அவங்கவுங்க இருக்கணும். ஆட்சி இந்த ஆட்சி அந்த ஆட்சின்லாம் இல்லை, நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுல அவ்வளோதான். எந்த கவர்மெண்ட்லேயே சேஃப்டி கொடுக்க முடியாதுமா, எந்த கவர்மெண்ட்லேயும் சேஃப்டி கொடுக்க முடியாது. நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும், சரிதுங்களா? எங்கே போகிறோம், எப்போ வீட்டுக்கு வரோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த கவர்மெண்ட்டை யாருக்கும் சேஃப்டி கொடுக்க முடியாது. 3 கோடி பேருக்கு ஒருத்தர் போட முடியுமா? அவ்வளோ போலீஸை போட முடியுமா? பண்ண முடியாது இல்லை. ஸோ நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது இந்த அரசாங்கம் தான் ஃபஸ்ட்டு. இந்த அரசாங்கம் தான் பெரிய பாதுகாப்பு கொடுக்குது. இவனுக்கு சும்மா அரசியல் பண்ணுறதுக்காக பாதுகாப்பு இல்லை, ஏதாவது ஒன்று அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இவனுடைய இதோடைய. விஜய்லாம் இத்தனை நாள் எழுதிக்காமல் இன்றைக்கி மாத்திரம் போயிருக்காருன்னா ஒரு குறை சொல்லணும்.
அவரெல்லாம் 6% கூட ஓட்டு கிடையாது, அவரெல்லாம் வரப்போகிறது கிடையாது. இருந்தாலும் அவர் திமுகவை யார் ஒருத்தன் குறை சொல்கிறானோ அவன் தான் மேலே வருவான், குறை சொல்லி தான் ஆகணும். எடப்பாடி இப்போ வந்து இது பண்ணுறாரு, பொள்ளாச்சி விவகாரம் என்னாச்சு? எந்த விவகாரத்தில் அவர் கரெக்டாக அவர் தான் வந்து சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுங்கிறாங்க. சட்ட ஒழுங்கை யார் கெடுத்தது? போய் கொடநாட்டில் போய் அடித்து கொன்னுட்டு கொள்ளடிச்சிட்டு வந்தாங்க எடப்பாடிலாம். அதே மாதிரி விஜய் வந்து இன்றைக்கி வந்து இது பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது தானே இந்த அரசாங்கத்து வேலையை. பெண்களுக்கு உதவிகள் பண்ணுறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது. அரசாங்கத்தை சேஃப்டிங்கிறத விட நம்மளோட செல்ஃப் சேஃப்டி எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. எங்கேயுமே வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருக்குமே வந்து பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்க முடியாது இல்லைங்களா? நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். ஸோ நம்ம எங்கே போகிறோம், எங்கே வரோம், எந்த டைமில் எங்கே இருக்கிறோங்கிறது நம்மளோட செல்ஃப் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். மடியில் பயம் இருந்தால் வழியில் பயம் இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதனால தான் அந்த மாதிரி நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். ஸோ ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்துக்கோங்க, ஒரு 3 கோடி பேர் லேடிஸ் இருப்பாங்களா? இருப்பாங்களே. எல்லாருக்கும் சேஃப்டி கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. நம்ம வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ்கிட்ட பேசாது மற்றவங்ககிட்ட நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம வீட்டில் இருக்க அண்ணன் தம்பியை சேஃப்டியாக நம்ம வச்சுக்கணும், நம்மளோட அப்பாவை சேஃப்டியாக வச்சுக்கணும், பெரியப்பா சித்தப்பாவை சேஃப்டியாக வச்சுக்கணும். நாம தான் நம்ம சேஃப்டியை பார்த்துக்கணும். அது எப்படி மேடம் சொல்லுங்கள்? ஒருத்தர் தப்பு பண்ணுறதுனால சில பேர் தப்பு, ஒருத்தர் தவறு பண்ணிட்டான், முட்டாள் அவனோட சூழ்நிலை அவன் தவறு பண்ணிட்டான், இதுக்குன்ட்டு இந்த அரசியல் தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த அரசியல் நல்லபடியாக தான் போயின்னு இருக்கிறது. திருப்பி அரசியல் வாக்கு வரப்போகுது, தேர்தல் வரப்போகுது. அந்த இடத்துல யார் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த தலைவர் வந்து உக்காஞ்சி தமிழ்நாடு கோரிக்கை எல்லாத்தையும் நிறைவேற்ற போகிறேன். அதுக்கு தான் நம்ம இப்படிலாம் இருக்கோம். இப்போதைக்கு ஒருத்தர் தப்பு பண்ணிவிட்டு இந்த ஆட்சி சரியில்லை. ஏன்னா ஒரு அரசு வந்து அவர் எவ்வளோ சூழ்நிலை எவ்வளோ இடத்துக்கு போயிருப்பார், நிறைய இடத்துக்கு நிறைய பிரச்சனைக்கு போயிருப்பாங்க. அரசாங்கம் இது காவல்துறையெல்லாம் அதை கரெக்டாக கண்காணிக்கணும். அதுதான் பேஸ் பண்ணி ஏன்னா ஒரு குற்றச்சாட்டு எதுக்கு வைக்கிறாங்கன்னா இந்த ஆட்சி கவுத்துக்காக வைப்பாங்க சில பேர். இப்போ புதுசாக வந்திருக்க தலைவர் விஜய் கூட அவர் கூட எடுத்து வச்சிருக்க முன்னுதாரணமா. கண்டிப்பாக இருக்குமா, பாதுகாப்பு இல்லாமலாம் இருக்க முடியாது இல்லை. பாதுகாப்பு இருக்குது, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ நார்மலாக வந்து ஒரு தவறு நடக்குதுனாக்கா பப்ளிக்கில் தவறு நடக்குதில்ல, தவறு நடக்கிற சூழலை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், இங்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க, புரியுங்களா? தவறுன்ற சென்ஸை வந்து சில தவறுக்கான சூழல் உருவாது இல்லையா? சில சூழலில் ஐசோலேட்டாக இருக்கிறது, மறைவிடமாக போகிறது, அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் அந்த தவறு வாய்ப்பு இல்லாமல் இருக்கு இல்லையா? இப்போ அண்ணாடி சொல்லிட்டு இஷ்யூ இருக்கு இல்லையா? அங்கே எவ்வளோ பேர் படிக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது இல்லை, அதுக்கு என்ன நடந்தது? ஐயோ அண்ணா பெல்ட்டால் அடிக்காதீங்கன்னு சொன்னாங்கல்ல, ஐயோ அண்ணா பெல்ட்டால் அடிக்காதீங்கன்னு ஒரு பொண்ணு கதறிச்சு இல்லை, அதை எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்கள்? எந்த அரசு வந்தாலும் பாதுகாப்பு இருக்காது. அதாவது பிஜேபி என்ற பிஜேபியே வச்சுப்போம், மற்ற ஒழுங்கு விஜய் வரல, விஜய்க்கு வந்து இன்னும் அந்த சூழ்நிலை ஏற்படலை. அதனால் விஜய் வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து நான் என்ன சொன்னேன், பிஜேபிக்காரங்க எத்தனை பேர் குற்றவாளிகள் வந்து பிஜேபி போர்வையில் வந்து நடமாடுறாங்க, பெருங்குற்றவாளிகள்லாம் நடமாடுறாங்கல்ல. பெரிய பெரிய தப்பு பண்ணிவிட்டு அதை மறைக்கிறதுக்கு பிஜேபி அமைச்சர்களுடைய பெயரை உச்சரிக்கிறாங்கள்ல,